ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு 25 புத்திசாலிகள் 25 உழைப்பாளர்கள் இன்னும் அதிகமாகறான்னா எங்களுக்கு இன்னும் வேலை ஈஸியாக யார் நெஞ்ச நிமித்தம் நிற்க முடியாது. இங்கே வெளியில் போகிற நெஞ்ச நிமித்திட்டு போவாங்க, இப்படி தான் நிற்பாங்க. இந்த மாதிரி லீடர்ஸ்லாம் இருந்த காலகட்டத்தில் இப்போ சார் எப்படி வர்றாருன்னா எல்லாத்துக்கும் நீ போய் இறங்கி அடி, இறங்கி வேலை செய்ய, உனக்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்குங்கிறார். எந்த இலவசத்தையும் இப்போ எதுக்கிற இடத்துல நாங்கள் இல்லை. ஜனங்க பாவம் கஷ்டப்பட்டு வாங்குற இடத்துக்கு இவங்க கொண்டுட்டு வந்துட்டாங்க. நம்மளை அவர்கள் டேட்டாவோட பேசுறேன். ஏன்னா 2021ல திமுக அரசு இவ்வளவு கடனை நீ வாங்கி வச்சுக்கிட்டு எங்களுக்கு ஏன் 3000 கம்மியாக கொடுக்குற? பணத்தினுடைய உச்சத்தில் நீங்களாம் குவிஞ்சு கிடக்குறீங்களே, ஆளாளுக்கு 2-3 சார்ட்டர் ஃபைட்டு வாழ்க்கை உலக வாழ்க்கைன்னு ஜனங்களுக்கு மட்டும் ஏன் 3000 கொடுக்குறீங்க? 30,000 கொடுங்கிறேன். அவர் தான் மொத்த இந்த டாஸ்மாக் விஷயத்தையே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. அவர் தான் இந்த அரசாங்கத்தையே நடத்துகிறாருன்னு உங்களுக்குலாம் தெரியுமா? பெண்கள் மாநாடெல்லாம் நீங்கள் ஒன்றும் சீலையெல்லாம் எடுத்து கொடுக்காதீங்க, பணம்லாம் கொடுக்காதீங்க, விட்டுருங்க. அப்படியே மாவட்ட செலவு ஒன்றி செலவு போனால் அப்படின்னு வச்சுருங்க. சிஎம் அங்கே வர்றாரு மட்டும் அனௌன்ஸ் பண்ணிடுங்க. எத்தனை பேர் வர்றான்னு பாருங்கள். நீங்கள் கனிமொழியை பத்திரமா வச்சுருப்பீங்கன்னா அவங்க எம்பி, எங்கள் மற்றவங்களாம் அது மாதிரி பண்ணுங்களேன். மற்ற பெண்களுக்கெல்லாம் நல்ல பாதுகாப்பு கொடுத்து உங்கள் கனிமொழிக்கு சமமாகவே எல்லா பெண்களையும் கொண்டு வந்து விடுங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. தாவேக்காவுல இதுக்கு முன்னாடி சேர்ந்த பலருக்கும் போஸ்டிங் கொடுக்கப்பட்டுச்சு. பனையூர்ல பலரும் கூடி இருக்கதை பார்க்க முடியுது. கண்ணாயிரம், பாஸ்கரன், PV ராஜ்மோகன், ரஞ்சனா நாச்சியார்னு பலரும் வந்துகிட்டே இருக்காங்க. இவங்க எல்லாம் சேர்க்கறதுனால இல்ல கட்சியில நாங்களாம் இவங்கள ஜாயின் பண்றாங்கன்னு சொல்லி தன்னை நிரூபிச்சுக்கிறதுக்காக தாவேக்கா இந்த விஷயங்களை முன்னெடுத்துக்கிட்டே இருக்கா? இல்லை, நல்ல நிர்வாகிகள் அல்லது பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கிறது நல்லது தானே. வர வர எங்களுக்கு என்னென்னா இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு 25 புத்திசாலிகள் 25 உழைப்பாளர்கள் இன்னும் அதிகமாகறான்னா எங்களுக்கு இன்னும் வேலை ஈஸியாகுது. ஓகே, எங்களுக்கு இன்னும் ஜனங்க வேணும், இன்னும் லீடர்ஸ் வேணும், இன்னும் கேட்ரஸ் வேணும். கேட்ரஸ் எடுத்துகிட்டு போகக்கூடிய நல்ல மானிட்டர்ஸ் வேணும், அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வேணும். இவங்கெல்லாம் வர்றாங்க, வெல்கம். எல்லாத்துக்கும் மரியாதை இருக்குது. இங்கே இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்டுங்க, சார் யார் இப்போ நான் இருக்கேன், நான் பேசிகிட்டு இருக்கேன், என்னை பார்த்தால் அவருக்கு எந்த ஒரு கோபமோ பொறாமையோ வராது, யாரு மேலே வராது. என்ன காரணம்? இப்போ ஜெயலலிதா இருக்காங்க, கொஞ்சம் அதிகமாக பேசினா அவங்களுக்கு கோபம் வரும். ஒரு கண்ட்ரோல்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. நான் பழகியிருக்கேன் ஆக்சுவலி. இப்போ நானும் நீங்களும் பேசாமல் நானும் ஜெயலலிதா உட்காந்துருந்தோம்னா பொன்னையின் வரான்னு வச்சுங்க, பர்பஸ் இல்லை, அவர் உட்கார கூட மாட்டார், அப்படியே போயிடுவார். அன்றைக்கி ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஒரு பெண்டு போட்டு தான் நிற்பாங்க. யார் நெஞ்ச நிமித்தம் நிற்க முடியாது. இங்கே வெளியில் போகிற நெஞ்ச நிமித்திட்டு போவாங்க, இப்படி தான் நிற்பாங்க. இப்படி இருந்த தலைமை அம்மானுடைய தலைமை. இந்த மாதிரி லீடர்ஸ்லாம் இருந்த காலகட்டத்தில் இப்போ சார் எப்படி வர்றாருன்னா எல்லாத்துக்கும் நீ போய் இறங்கி அடி, இறங்கி வேலை செய்ய, உனக்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்குங்கிறார். அப்போ புதுசு ஆட்கள் வரும்போது எல்லோரும் தன் திறமையை காட்டுறதுக்கான பிளாட்ஃபார்ம் இது. தாவேக்காங்கிறது யார் சேர்ந்தாலும் தன்னை சுய அறிவை சுய திறமை வெளிக்காட்டலாம். ஓகே, உங்களுக்கு அருமையான ஒரு கிரவுண்டு கிடச்சிருச்சு, எல்லாம் பின்னுறாங்க. அது இன்னும் நல்லா போகும், இன்னும் நிறைய சேருவாங்க. நிறையா ஒரு புறம் இதெல்லாம் பேசி முடிச்சாச்சு. இந்த பக்கம் தமிழ்நாடு அரசு பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுத்திருக்காங்க. அதுக்கு கஸ்தூரி அவர்கள் இது ஒரு மறைமுகமான கையூட்டு தான், ஏன்னா எலெக்ஷனுக்காக மட்டும்தான் இதை பண்றாங்கன்னு சொல்றாங்க. இதுக்காக பலரும் ஆதரவு தெரிவிச்சாலும் கூட ஒரு சிலர் இன்னமும் அதுக்கான இல்லைங்க இது தேர்தலுக்காக பண்ணக்கூடிய விஷயங்களா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தாவேக்கா பொங்கல் பரிசு தொகுப்பை ஆதரிக்கிறதா எதிர்க்கிறதா? அதாவது இப்படி வச்சுக்கோங்க, எந்த இலவசத்தையும் இப்போ எதுக்கிற இடத்துல நாங்கள் இல்லை. ஜனங்க பாவம் கஷ்டப்பட்டு வாங்குற இடத்துக்கு இவங்க கொண்டுட்டு வந்துட்டாங்க. ஓகே, சலுகைகளை பெற்றுத்தான் வாழணும், சலுகைகள் கொடுத்தா நம்ம வாங்கிக்கலாங்கிற இடத்துக்குள்ளார ஜனங்களுடைய மென்டாலிட்டியை குறைச்சிட்டாங்க. இப்போ எங்களுடைய ஐடியா என்னென்னா டெஃபினட்டாக ஜனங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் அதிகப்படுத்திடுவோம். இப்போ சார் சொன்னாங்களா, ஒரு வீட்லேயும் பைக்கு நிற்கணும், கார் நிற்கணுங்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்பு, லட்சியம், எதிர்பார்ப்பு. அப்போது நாங்கள் அந்தளவுக்கு அவங்களுக்கு என்வைரன்மெண்ட்டை கொடுத்து, வேலை வாய்ப்பை கொடுத்து, உழைக்கிறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்து, அவங்கள உழைக்க பழக்கி, இன்னும் சம்பாதிக்க பழக்கி, ஒவ்வொரு குடும்பமும் 50,000 2 லட்சம் ரூபா சம்பாதிக்கலாம் கொண்டுட்டு வந்துடலாம். அப்படி கொண்டுட்டு வந்துட்டிங்கன்னா இந்த இலவசங்கள் தானாகவே நின்று போயிடும். இது ஒரு செயலில் இவங்க 3000 இல்லைங்க 30,000 கொடுத்தாலும் ஜனங்க இவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இவங்க கொடுக்குற பணம் ஓட்டுக்காக. இப்போ உங்கள் ரேஷன் கார்டு, என்னுடைய ரேஷன் கார்டு, தம்பி ரேஷன் கார்டு, எல்லா ரேஷன் கார்டு மேலேயும் 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே கடன் இருக்கான். ஆமா, அண்ணாமலை அவர்கள் டேட்டாவோட பேசுறேன். ஏன்னா 2021ல திமுக அரசு இவ்வளவு கடனை நீ வாங்கி வச்சுக்கிட்டு எங்களுக்கு ஏன் 3000 கம்மியாக கொடுக்குற? வாங்கின கடனுக்கு வட்டி எழுதிங்களாங்க, கிட்டத்தட்ட 80,000 கோடி பெர் இயர், 40,000 கோடி பெர் இயர். வர வருமானங்க ஒரு 80,000 கோடி என்னமோ தமிழ்நாடு கவர்மெண்ட் வருமானம். பாதி வட்டி கட்டி போட்டுட்டு என்ன பண்ண போகிறீங்க? நீங்களாம் சார்ட்டர் ஃப்ளைட் வாங்கிட்டீங்க,
சபரீசன் சார் எந்தெந்த கண்ட்ரியில் இருக்கிறாரு, என்னென்ன பண்ணிட்டு இருக்காரு யாருக்கும் தெரியாது. உதயநிதி சார் எதுக்கு துபாய் போகிறாரு நமக்கு தெரியாது. எல்லாத்தோட ரத்தேஷ்னு ஒரு கேரக்டர் இருக்கார். அவர் தான் மொத்த இந்த டாஸ்மாக் விஷயத்தையே ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கார். அவர் தான் இந்த அரசாங்கத்தையே நடத்துகிறாருன்னு உங்களுக்குலாம் தெரியுமா? இந்த அரசாங்கம் அவர் மூலமாக நடக்கப்படுது. ஸோ இப்படிலாம் இருக்கிற பணத்தினுடைய உச்சத்தில் நீங்களாம் குவிஞ்சு கிடக்குறீங்களே, ஆளாளுக்கு 2-3 சார்ட்டர் ஃப்ளைட்டு வாழ்க்கை உலக வாழ்க்கைன்னு ஜனங்களுக்கு மட்டும் ஏன் 3000 ரூபா கொடுக்குறீங்க? 30,000 ரூபா கொடுங்கிறேன். நீ இவ்வளோ பணம் வச்சுருக்கல. பொங்கல் பரிசு தொகுப்பு அதில் சலுகைகளா 30,000 கொடுத்தா எதிர்க்கட்சிகள் விமர்சனங்கள் இவங்க இருக்கிறது கொடுக்கலாமல்லங்கிறங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒவ்வொரு மந்திரியும் லட்சக்கணக்கான கோடி வச்சுருக்காங்க. அந்தந்த மந்திரியே கொடுத்துடலாமல்ல. ஏங்க என்ன நம்ம மகேஸ்வரன் ஏழையா, நேருன்னு ஏழையா? அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் மந்திரியில் ஒவ்வொரு குடும்ப ரேஷன் கார்டுக்கு 30,000 40,000 கொடுக்கலாமே, ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டாங்க. ஏங்க யானை வந்துங்க எறும்பு கடிச்சா தேஞ்சு போயிடுமா? யானையை எறும்பு கடிக்கிற மாதிரி இந்த காசு இவங்களுக்கு. என்னமோ இந்த துப்புரவு பணியாளர்கள் ரோட்டில் உட்காந்துருக்காங்க, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அவங்க கேட்குற காசு இவங்களுக்கு செலவுக்கு முன்னால் என்னங்க? இவங்க போட்டிருக்க ஷூ என்ன விலைங்க? இவங்க போட்டிருக்க ட்ரெஸ் என்ன விலைங்க? இது என்ன ஜனநாயக நாடா வேறு ஏதாச்சியா? போய் பிரைம் மினிஸ்டர் போய் எத்தனை ரூபாய் கோட்டு வாங்கினீங்கன்னு கேட்டீங்க. ரொம்ப காஸ்ட்லியான லைஃப் இவங்களாம் வாழ்கிறாங்க. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இவங்களை இலவசத்தை கண்டினியூ தான் பண்ண போகிறோம் எங்கள் கவர்மெண்ட்டில். ஆனால் சில வருடங்களுக்குள்ளாரையே, ஈவன் 6 மாதத்துக்குள்ளாரையே மிகப்பெரிய லாபத்தில் அரசாங்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நாங்கள் லஞ்சம் வாங்க போகிறதில்ல, நாங்கள் ஊழல் பண்ண போகிறதில்ல, அதிக துஷ்பிரயோகத்துக்கு யாரையும் அலோவ் பண்ண போகிறதில்ல. அப்போ ஆட்டோமேட்டிக்காக we can earn more money like சிங்கப்பூர் கவர்மெண்ட். இப்போ சிங்கப்பூர் அரசாங்கம் நிறைய சம்பாரித்து ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் ஒவ்வொரு மாதம் கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபா கொடுக்குதான். அரசாங்கமே கொடுக்குது அங்கே ரேஷன் கார்டுக்கு. அப்போ அந்த மாதிரி நாங்கள் நிறைய சம்பாரித்து உங்களுக்கு கொடுக்குறோம். நிறைய சம்பாதிக்கலாம் அரசாங்கத்தில். உங்களுடைய வாக்குறுதியா தலைமையோட வாக்குறுதி? தலைமையில் இந்த எண்ணம் இருக்குது சாருக்கு. பியூட்டிஃபுல் நான் நிறைய அவர்கிட்ட பேசியிருக்கேன். அவர் மாதிரி ஒரு மேதையோ அறிவாளியோ தீர்க்கதரிசியோ பிறருக்கு பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆளையோ பார்க்க முடியாது. இந்த ஜென்மத்தில் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ இவர் இல்லைன்னா இன்னும் 100 வருஷத்துக்கு திமுக தான். ஏன் திமுக எங்களெல்லாம் காரணம் பண்ணுதுங்க? சாரை சுற்றி இருக்கிற எல்லோரும் தாக்கப்படுறோம் விதவிதமான முறைகளில். ஸோ அப்போது நீங்கள் ஏன் நியாயமான வழியை கையாளாமல் அநியாயமான வழியை கையாளுறீங்க? நாங்கள் சொல்கிற சிங்கப்பூர் கவர்மெண்ட் மாதிரி கவர்மெண்ட் கொடுக்குறணும். ஏன் நீங்கள் ஏன் கொடுக்கல? போன 5 வருஷமா நீங்கள் போன 4.5 வருஷமாக நீங்கள் கவர்மெண்ட்டே கொடுக்கலையே. செந்தில் பாலாஜி தம்பியை கண்டுபிடிக்க முடியலையே. உன்னுடைய ஆள் தெரிஞ்சவன், ஃப்ரெண்டு, வெல்விஷர். அப்போ என்ன லாண்ட் ஆர்டரு? எங்கே பார்த்தா லஞ்சம். நான் என்னுடைய கிராண்ட் ஃபாதருக்கு 25,000 ரூபா கொடுத்து தான் டெத் சர்டிஃபிகேட் வாங்கினேன். இதை ப்ரூவ் பண்ண முடியும்னா இப்போ போய் ஒரு ஏதோ ஒரு தஹசீல்தார் ஆஃபீஸில் போய் நம்ம யாரோ ஒரு பேரில் போய் ஒரு டெத் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துடலாம், ப்ரூவ் பண்ணிடலாம். இது உங்களால் முடியும், என்னால் முடியும், யாருனாலும் முடியும். ஊரில் இருக்கிற எந்த கடையில் போய் வேணால் வாங்கிட்டு வாங்கிடலாம், போட்டி கடையில். இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட முடியாது. இதை இவங்களால இல்லைன்னு நிரூபிக்க முடியாது. ஸோ இந்த அரசாங்கத்தை எதிர்த்து சார் ஜெயிக்கிறதுங்க லட்டு மாதிரிங்க. இந்த இலவசத்துக்கு இவங்களை பழக்கப்படுத்தியிருக்காங்க. இந்த பழக்கம் உடஞ்சிரும். இந்த பழக்கத்தை அவங்களை ஜெயிக்க வச்சு உடச்சிக்கலாம். இப்போ இலவசமெல்லாம் கூடாதுன்னு சொல்லக்கூடாது. நெவர். பாவம் இன்னும் அதாவது அவங்ககிட்ட இருக்கட்டும். பாக்கியில் இவங்க வச்சுக்கிட்டாங்க. நீங்கள் மொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த வருமானத்தை சில குடும்பங்கள் எடுத்துக்கிச்சு. இப்போ மொத்தம் 8.5 கோடி பேர்னா ஒரு 1000 பேர்த்துட்டு எல்லாம் போயிடுச்சு. திமுக சம்மந்தப்பட்ட ஒரு 1000 பேர்த்துட்டு எல்லாம் இருக்குது. நாமெல்லாம் ஜொயிஞ்சாக கடிச்சிட்டு உட்காந்துருக்கிறோம். நம்ம வீட்டுக்கு தான் இன்கம் டேக்ஸ் வரும், நம்ம வீட்டுக்கு தான் போலீஸ் வரும். அந்த 1000 பேர்த்துட்டு வராது. ஏன்னா அவங்க சேஃபர் ஜோன் வித் டிஎம்கே. அப்போ நாம் அவங்ககிட்ட பிடுங்குறமே இல்லையோ, கடைசி கவர்மெண்ட் எங்ககிட்ட வந்துடும். இப்போ கவர்மெண்ட் லாபகரமாக நடத்தலாம். உழைக்கிற அஃபீஷியல்ஸுக்கு மற்றவங்களுக்கு வாங்க முதல்ல சம்பாதிக்கலாம். 3 மாதம் 4 மாதம் சம்பாதிச்செல்லாம் பிரிச்சுக்கலாம். இப்போ நான் எங்கள் வீட்டை வந்து மருந்து அடித்தான் கரப்பாம்பூச்சிக்கு 20,000 ருபீஸ் இந்தியன் மணியில் வாங்கிக்கிறான். இங்கே 500 ரூபா தான் வாங்குகிறான், அங்கே 20,000 ரூபா வாங்குகிறான். ஏன்? அங்கே காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமாக இருக்குது, வருமானம் அதிகமாக இருக்குது, ஜனங்களால் கொடுக்க முடியுது. அந்த மாதிரி இங்கே காஸ்ட் ஆஃப் லிவிங்கையும் வருமானத்தையும் அதிகப்படுத்தி தரலாம். அப்போ ஒரு எலிகன் லைஃப்பை நம்ம பண்ணலாம். எக்ஸ்ட்ரானரி லைஃப் வந்து இங்கே வந்துருங்க. நீங்களாம் கவலைப்பட வேண்டாம், நீங்களே நல்லா இருப்பீங்க. கண்டிப்பாக. சரி, இப்போது இந்த பக்கம் நீங்கள் விமர்சனங்கள் சொன்னாலும் கூட திமுக அரசு பல மாநாடுகளையும் இளைஞரணி மாநாடு, மகளிரணி மாநாடுன்னு சொல்லி ஒவ்வொன்றையும் அடுத்தடுத்து முன்னெடுக்கிறாங்க. எங்கள் எம்கே ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது கூட சொல்கிறாரு, கனிமொழி மட்டும் என்னோட தங்கச்சி இல்லை, இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே எனக்கு தங்கச்சி தான். ஆனால் இந்த இடத்துல தான் எல்லா கட்சிகளும் இங்கே தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்ற இடத்துல வந்து எல்லா கட்சிகளும் எதிர்கட்சிகளும் வந்து நிற்கிறாங்க. ஒரு சில கட்சிகள் ஆதரிக்கவும் செய்கிறாங்க திமுக அரசை.
இந்த இடத்துல தாவேகா என்ன நினைக்கிறாரு? ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு இந்த மாநாடுங்கிறதுக்கு ஒரு செகண்டில் உங்களுக்கு 10 செகண்டில் பதில் சொல்கிறேன். இப்போ நாங்கள் போகிறோமில்ல, தானாக வருதில்ல, தானாக கூட சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பெண்கள் மாநாடெல்லாம் நீங்கள் ஒன்றும் சீலையெல்லாம் எடுத்து கொடுக்காதீங்க, பணம்லாம் கொடுக்காதீங்க, விட்டுருங்க. அப்படியே மாவட்ட செலவு ஒன்றிய செலவு ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. சிஎம் அங்கே வர்றாரு மட்டும் அனௌன்ஸ் பண்ணிடுங்க. எத்தனை பேர் வர்றான்னு பாருங்களேன். அடுத்தது பெண்களை பார்த்து நீங்களாம் தங்கச்சின்னு சொல்கிறது, நான்லாம் உங்களுக்கு அப்பா மாதிரின்னு சொல்கிறது, இதெல்லாம் தவறுங்க. ஏன்னா இங்கே வந்து கொஞ்சம் கூட லாண்ட் ஆர்டரில் இப்போ சமயத்தில் கூட திருவள்ளூர் பக்கத்தில் ஏதோ இடத்துல ஒரு பொண்ணு படாத பாடு வர்றா, ஒரு திமுகவில் யாராவது ஒருத்தன் கலாட்டா பண்ணிட்டான்ட்டு 3 நாள் 4 நாள் ஆகி எஃப்ஐஆர் போடப்படலை. ஒரு இழுத்து அடிக்கிறாங்க. ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனும் கட்ட பஞ்சாயத்து போயிட்டுருக்குது. எங்கேயும் சரியாக எஃப்ஐஆர் போடப்படுறதில்ல. கோர்ட்டில் போய் கெஞ்சறதா இருக்குது. யாரை வேணாலும் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறாங்க. ஆனால் தப்பு பண்ணுற இவங்களே யாரும் தொடரதில்ல. பெண்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. தைரியமாக ஒரு பெண் ரோட்டில் நடந்து முடியுங்களா? நீங்கள் சொல்லுங்கள். ஒரு 11 மணிக்கு நீங்கள் பைக் ஓட்டிட்டு சென்னை ஒரு 4 ரவுண்டு அடிக்க முடியுமா உங்களால்? இன்றைக்கி அந்த நிலைமை தான் இங்கே இருக்கா? சென்னை இருக்கா? சென்னையில் ஆகட்டும், தமிழ்நாட்டில் ஆகட்டும், பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை. உங்கள் தங்கச்சிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. உங்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? 4 வருஷம் என்ன பண்ணீங்க? நீங்கள் கனிமொழியை பத்திரமா வச்சுருப்பீங்கன்னா அவங்க எம்பி. எங்கள் மற்றவங்களாம் அது மாதிரி பண்ணுங்களேன். மற்ற பெண்களுக்கெல்லாம் நல்ல பாதுகாப்பு கொடுத்து, எல்லாத்துக்கும் வருமானத்தை பண்ணி கொடுத்து, உங்கள் கனிமொழிக்கு சமமாகவே எல்லா பெண்களையும் கொண்டு வந்து கொடுங்க. ஆனால் 1% கொண்டு வாங்க. சாதிக்கும் பெண்கள், வெற்றி பெண்கள் அப்படின்னு பல மாநாடுகள்ல பலரையும் இங்க வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. எங்க யாரையோ ஒரு ரஜினிகாந்த் வந்தார் பெங்களூர்லேருந்து, கண்ட்ரேட்டருங்க. இங்கே சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார். 30,000 கண்ட்ரேட்டர் அங்கே இருப்பானுங்க. கேரளாவில், கர்நாடகாவில் எல்லாம் கிளம்பி வந்து இங்கே சூப்பர் ஸ்டார் ஆகிடலாங்களா? ஒருத்தர் தானே. அதுமாதிரி எங்கேயோ ஒரு ஆளை கூப்பிட்டு உட்கார வச்சு அதுக்கு ஒரு மகுடஞ்சு வெட்டி அதுக்கு ஒரு பட்டத்தை கையில் கொடுத்துட்டா பெண்களை மரியாதைப்படுத்தினா ஆயிருமா? நீங்களே சொல்லுங்கள். இங்கே எல்லா பெண்களுக்கும் அது வேணுங்கிறேன். 4 பெண்களுக்கு அவார்டு கொடுக்கறனால என்னங்க ஆக போகுது? ஒரு சில கட்சியில் பார்த்தனாங்க, நாங்கள் சிறுபான்மைக்கு பங்கு கொடுக்குறோம்பா, கீழே சிறுபான்மையர் வீட்டுக்குள்ளாரே விட மாட்டான். அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லி யாரோ ஒருத்தர் மந்திரி ஆக்கிடுவாங்க அல்லது எம்எல்ஏ ஆக்கியிருப்பாங்க. ஆனால் அவன் வீட்டில் அந்த எம்எல்ஏக்கு உட்கார சேர் போட மாட்டான். இப்படி தான் நம்ம பார்க்குறோம். இதே தான் இது. ஒரே ஒரு தலைவர், ஒரே ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர், முகப்பொழிவுள்ள, அறிவுள்ள, கடவுள் மரியாதை உள்ள, கடவுள் தன்மை உள்ள ஒரு ஜொலிக்கும் வைரம்ங்க எங்கள் தலைவர். நீங்க உங்க தலைவருக்காக நீங்க அந்த கட்சியை சார்ந்த ஒரு நபரா பேசுறீங்க. அதுக்காக எல்லோருமே விஜய் அவர்களை கொண்டாடணும்ன்ற அவசியம் இல்லையே. நீங்க கூட்டி காட்டுங்கிறேன். ஐயோ, நான் நினைக்கிறேனுங்க, இவர் அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டேங்கிறாரு. ஸ்டாலின் சாரோ, உதயநிதி சாரோ, சாரி தப்பாக நினச்சிக்காங்க, செந்தில் பாலாஜி சாரோ அந்த கூட்டத்தை எடுக்க மாட்டேங்கிறீங்க. ஈவன் சபரீசன் சார், நீங்களாம் என்ன பண்ணணும்? நான் வந்து இத்தனாம் தேதி நான் திருவாரூர் வர்றேன், சொந்த ஊர் திருவாரூர் வர்றேன் அப்படின்னு மட்டும் இவர் சொல்லிடணும். அங்கே அந்த கட்சிக்காரன்ட்டெலாம் வந்து யாரையும் கூட்டிகிட்டு வராதிங்க, வேன்லலாம் காசு எடுத்துலாம் கூட்டிகிட்டு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் இறங்கட்டுமே. ஒரு புறம் திராவிட கட்சிகள் அப்படின்னு இந்த பக்கம் போயிருந்தாலும் கூட சிஎம் அவர்களுடைய மனைவி அவர்கள் துர்கா ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஒட்டக பூஜையை வந்து நடத்துகிறாங்க. இந்த ஒட்டக பூஜைனா என்ன? ஏன்னா நீங்கள் ஒரு அஸ்ட்ராலஜர், பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஒட்டக பூஜையின் பலன் என்ன? எதுக்காக இந்த ஒட்டக பூஜையை முன்னெடுக்கிறாங்க? இப்போ உண்மையாலுமேங்க நம்ம இந்த தமிழ் சாஸ்திரத்தில் ஃபஸ்ட்டு ஒட்டகமே வராது. என்ன காரணம்? ஒட்டகங்க பிராணி நம்ம தமிழ்நாட்டு பிராணி இல்லை. இது அரேபியாவில் அந்த கிளைமேட்டுக்கு வரக்கூடிய ஒரு பிராணி. அப்போ நம்ம சாஸ்திரத்துக்கு சம்மந்தம் இல்லாத ஒன்று. அடுத்தது நம்பிக்கையின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னாங்க, நம்ம இந்த கழுதை கல்யாணம் வச்சு பார்த்துருக்கோம், மழை பெய்யும். எனக்கு ஒன்று தோணுச்சு, இது ஒட்டகத்துக்கு கல்யாணம் பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து இதில் பாலைவனத்தில் ஒட்டகங்கிறது வந்து பாலைவனத்தில் திரிகிற ஒரு பிராணி. அப்போ ஒட்டகத்துக்கு கல்யாணம் பண்ணால் மழை வராமல் இருக்கிறதுக்காக பண்ணியிருப்பாங்களோ? ஏன்னா அன்றைக்கி சென்னையில் ஹெவி ரெயின் பெஞ்சிட்டு இருந்துச்சு. யாராச்சும் அப்படி சொல்லியிருந்துருக்கலாம் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில். ஆனால் நான் கேட்குறது, இந்த நம்ம வீரமணி ஐயா, இந்த நாத்திக கருத்துள்ள நிறைய ஜனங்க இங்கே இருக்காங்க, இவங்களே நாத்திகர்னு சொல்லியிருக்காங்க, பெரிய அறிவாளிகள் தன்னை சொல்லிக்கிறாங்க, பெரியாருடைய வாரிசுங்கிறாங்க. அவங்க தான் இதுக்கு பதில் சொல்லணும். நீங்கள் என்ன கேட்டிங்கன்னாங்க, இது மழை பெய்யாத இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிராணி. கழுதை மழை பெய்கிற இருக்கிற இடத்துல ஒரு பிராணி. கழுதைக்கு கல்யாணம் வச்சா மழை பெய்யும் நம்ம நம்பிக்கை. அப்போ ஒட்டகத்துக்கு கல்யாணம் வச்சா மழை பெய்யாதுன்னு நம்பிக்கையாக இருக்கலாம். இப்போ மெட்ராஸ் தண்ணியில் மிதந்துட்டு இருந்துச்சு அன்றைக்கி. அப்போ இதை பண்ணிவிட்டு நிறுத்திலான்னு யாராச்சும் சொல்லியிருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. நான் தப்புன்னா யார் வேணாலும் கவுண்டர் பண்ணலாம், இது என்னுடைய அனுமானம். ஆனால் நாத்திகம் பேசுகிற யாருமே இதை பற்றி பேசலைங்கிறது ஒரு உண்மையான அதிசயம்தான். ஏன்னா நம்ம சாரையோ மற்றவங்களோ எல்லாத்தையும் கவுண்டர் பண்ணுறாங்க. வந்து இவங்களாம் பெரியார் வாரிசுங்கிறாங்க. இதை பற்றி பேசாமல் இருக்கிறது தான் ஒரு பெரிய அதிசயமாக இருக்கும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க.